பரம்பரை மரியாதைகள் மட்டும் சொல்லப்பட்டு வரும் நேரத்தில் தல்லாகுளம் கருப்பண்ணசுவாமி கோவில் எதிரே உள்ள ராமநாதபுரம் சேதுபதி மண்டபம் ஒரு வீர வரலாற்று கவிதையை நம் மீது வாசிக்கிறது. பூப்புள்ளக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து மைசூர் ராஜா மண்டபம் சொல்றது. ஆனா சேதுபதி மண்டபம் அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தல்லாகுளம் கருப்பண்ணசாமி கோவில் இருக்குல்ல, கருப்பண்ணசாமி கோவிலுக்கு எதிர்த்தாப்புல இருக்கு. போர்க்களம் காண காளையர்கள் குறைந்துபடவே பாண்டிய மன்னரின் அழைப்பை ஏற்று அனைத்து பாளையத்தார்களும் படைதிரட்டி பழனி அருகில் போரிட்டு வெற்றி கண்டனர். வெற்றிக்கு பெரும் பங்காற்றிய வெள்ளியங்குன்றம் பாளையக்காரர்களுக்கு ஆண்டுதோறும் சித்திரை திருவிழாவின் போது ராமநாதபுரம் சேதுபதி மண்டபத்தில் வெள்ளியங்குன்றம் ஜமீன்தாருக்கு நாகமுடிப்பட்டு பரிவட்ட மரியாதை அளிக்க பாண்டிய மன்னர் பட்டயமளிக்கிறார். திரை திருவிழா. வரலாற்றை கடந்து நிற்கும் கள்ளழகர். திரும்பி பார்க்கப்படும் வெள்ளியங்குன்றம் பாளையப்பட்டு ஜமீன். சரித்திரச் சுவடுகள். பெருமாளின் கோவிலுக்குள் புலி ஒன்று நுழைந்துவிட புலியோடு விளையாடி வீரத்தை மெய்ப்பித்த பெருமையும் இப்பரம்பரைக்கு உண்டு. புலி வந்து உள்ள விழுந்து 6 மாசம் நடக்கிறக்காம இருந்து அதுக்கான சரித்திர சான்றுகள் எங்கிட்ட இருக்கு. இப்பதான் அவங்களுக்கு எல்லாம் போலீஸ் வந்துருச்சு, காவலர் வந்துட்டாங்க, நிர்வாகம் தனி இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை வந்துருச்சு. அந்த காலத்துல நிர்வாகம் நாங்க 1800க்கு முன்னால 892க்கு முன்னாடி நாங்களே நிர்வாகம் எங்கிட்ட தான் இருக்கு. அதுக்கான சரித்திர ஆவணங்கள்லாம் எங்கிட்ட இருக்கு. வெள்ளையர்களை எதிர்த்து போரிட பாளையக்காரர்களை திரட்டியுள்ளனர். இது வந்து என்னோட தாத்தா பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ஆண்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எதிர்ப்பா, வெள்ளையர்களுக்கு எதிர்ப்பா வந்து நம்ம செயல்பட்டு நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எங்க ஊர் கிராம மக்கள் எல்லாம் சேர்த்து ஒரு புரட்சி படம் மாதிரி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. சுதந்திரத்திற்காக தனிப்பட்ட அளவுல வெள்ளைக்காரங்களை வெள்ளையர்களை வைத்து போராடி இருக்காங்க. பாருங்க, வந்தே மாதரம், பாரத மாதாவுக்கு ஜே, வெள்ளியங்குன்றம் வாசிகளே விழிப்படையுங்கள் அப்படின்னு சொல்லி இத சொல்லியிருக்காங்க. சொல்லி அஹிம்சா போராட்டத்துல காந்திஜி கூட போய் நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக நம்ம வந்து பாடுபடணும் அப்படின்னு சொல்லி சுதந்திரத்திற்காக போராடி இருக்காங்க. அதை பத்தின ஒரு கள்ளழகர் கல்வரே. அழகர் அங்கிருந்து கிளம்புற போது அழகர் அங்க வந்து வேற எங்கேயுமே இல்லாதபடிக்கு பஞ்ச ஆயுதங்களை தரிச்சுட்டு இருக்கார். சங்கம், சக்கரம், கதா, கக்கம், சாரங்கம் அப்படின்னு 5 விதமான ஆயுதங்களை தரிச்சுட்டு இருக்கார். அதுல தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரமானது பிரயோக நிலையில வச்சுட்டு இருக்கார். தன்னுடைய பக்தர்களுக்கு துயரம் விளைவிக்கக்கூடிய துஷ்டர்களை கண்டா க்ஷண நேரம் கூட தாமசம் பண்ணாம துஷ்டரை அடிக்கிறதுக்காக இந்த சக்கரத்தை பிரயோக நிலையில வச்சுட்டு இருக்காராம். அப்பேற்பட்டதான பக்த வாத்சல்யனான எம்பெருமான் இந்த சுந்தரராஜ பெருமாள். இந்த பெருமாள் செஞ்சொற்கவியான் உயிர் காத்தாட்சியும் திருமாலிருஞ்சோலை வஞ்ச கல்வன் மாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள் கலந்து நின்னாரதியா வண்ணம் என் நெஞ்சும் உயிரும் அவையோடு தானேயாகி நிறைந்தானே அப்படின்னு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்கான். அவரை வந்து சேவிக்கிறவாளுடைய மனசை அவளுக்கு தெரியாமலே அபகரிக்கக்கூடிய சக்தி படைச்சவரா இந்த பெருமாள். வஞ்சக்கழிவன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து நெஞ்சும் உயிரும் உள் கலந்து நின்னாரதியா வண்ணம்னு சொல்றார். அதனால ஆழ்வாருடைய மனசை அவருக்கு தெரியாமலே அபகரிச்சதுனால அழகர் அவருடைய அழகால அவரை அபகரிச்சதுனால கள்ளழகர், வஞ்சனையா என்னுடைய மனசுக்கார அந்த கல்வனே அப்படின்னு கூப்பிடுறதுனால கள்ளழகர் அப்படின்னு அவருக்கு பேர் ஏற்பட்டதான். கையில் வளரி தடியோடு காதில் கடுக்கண் பூண்டு பார்ப்பவர் மனதை பார்த்த மாத்திரத்தில் கொள்ளை கொள்ளும் உள்ளங்கவர் கள்வரே கள்ளழகர் என பெயர் சூட்டிட காரணம் என்று பெருமிதத்தோடு சொல்கிறார். 11 வருடமாக இப்பணிகளை செய்து வரும் வரலாற்று உண்மைகளை தன் பெயருக்குள் உள்ளடக்கி. நான் வந்து 33வது தலைமுறையா இந்த பாதுகாவல் பொறுப்பு இருந்துட்டு இருக்கேன். என்னோட பேர் வந்து விருதுராயர் மெச்சி வீரபட்டம் கட்டி அக்கினி பரி ஏறிய வல்லப்பட்டு திருமலை ரகுராம மகாமேரு அகண்டிர லட்சுமி அலங்கீர் தாரண இன்முடி கனகராமைய பூ சண்முகராஜா பாண்டிய ஐயர். நம்மாரோட வருஷத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வஞ்சக்கல்வன் நீ மாமாயன் ஒருவனுக்கே மையன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்வன் அப்படின்றது வந்து திருடன் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் நம்ம சொல்லுவோம், தெரிஞ்சிருக்கு எல்லாருக்குமே. அதாவது வஞ்சக்கல்வன் மாமாயன் அப்படின்றது வந்து கொள்ளக்காரன். அழகரை வந்து பார்க்க பார்க்க வந்து நமக்கு ஆசையா இருக்கும்.
அதாவது நம்ம மனசை கொள்ளையடித்த கொள்ளைக்காரர். இப்போ நம்ம ஒரு அழகான ஒரு காட்சியை பார்க்கும்போது திருப்பி அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம உள் மனசு சொல்லுது இல்லையா. நம்ம வந்து கவர்ந்து ஊட்டப்படுறதுனால தானே நம்ம வந்து அந்த அழகை விரும்புறதுனால தானே திருப்பி அதை பார்க்குறோம். அது மாதிரி பெருமாள் அழகரை வந்து நம்ம யார் பார்த்தாலும் நம்ம மனசுல வந்து திருப்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அறியாம ஒரு பரவச உணர்வு உண்டாயிரும். அழகர் வந்து வேடம் போடுறது வந்து அந்த காலத்துல வந்து ஆண்கள் விசேஷமா இடக்கூடிய ஒரு பெருமாள் கொண்டை தலையில, அப்புறம் வந்து வளையம் போட்ட ஒரு கடுக்கன் ஒண்ணு, கையில வந்து வளதடி அப்படின்னு சொல்ல ஒரு வளரித்தடி, ஒரு கணுக்கு கம்பு ஒண்ணு. இது வந்து அந்த வளரித்தடின்ற வளவடி அப்படின்ற வந்து அந்த வளவடி கையில ஏந்தி அதை வச்சு வேட்டையாடக்கூடிய ஒரு ஆயுதம். அது பூமராங் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதை காங்கு அப்படின்ற அந்த பட்டு உடுத்தி கால் முடியை சுத்தி அந்த கல்லர் விளையாட்டு வர்றது வந்து சொல்றாங்க. கல்லர் திருக்குளம் கொண்டு வர்றது சொல்றாங்க. மதுரை மக்களுடைய உள்ளத்தை போல கவர்றதுக்காக அவர் கிளம்பி வர்றதுனாலையும் கல்லர் மாதிரியே அங்க அலங்காரம் பண்ணுவாங்க. அவர் கல்லர் கொண்டை அப்படிங்கக்கூடிய ஒரு கொண்டை அணிஞ்சிருப்பாங்க. அந்த கொண்டையில சிங்கமுகத்துராய் அப்படிங்கக்கூடியதான ஒரு சிறிய குத்தீட்டி ஒண்ணு இருக்கும். அது அழகருக்கே உண்டான பிரத்யேகமான அணிகலன். அது ஆயுதம்னு சொல்லலாம், அணிகலன்னு சொல்லலாம். அது ஒண்ணு. அதே மாதிரி ஜெமுதாடுன்னு ஒரு குத்தீட்டி ஒண்ணு இருக்கும். அது இடுப்புல சுருகியிருப்பார். அதுவும் அழகருக்கு மட்டுமே, கல்லழகருக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஆயுதம். வேற எந்த பெருமாளுக்கும் கிடையாது. அதே மாதிரி கையில பூமரான்னு இப்ப ஜப்பானியர்கள் பயன்படுத்திட்டு வரக்கூடிய அந்த வளவடி அப்படிங்கக்கூடிய ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு அழகர் மலையை விட்டு அழகர் கிளம்புவார். இத்தகைய சரித்திரத்தின் அரிச்சுவடுகளாக நிழற் படங்களும் ஓலை சுவடிகளும் வாளும் வேலும் பட்டயங்களும் பீரங்கி குண்டுகளும் பழங்கால குதிரை வண்டியும் நம்மை பிரமிக்க வைக்கின்றன. இந்த ஆயுதங்கள்லாம் வந்து எங்க முன்னோர்கள் வந்து போர்ல வந்து வெற்றி சின்னமா கொண்டு வந்தது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, முகலாய மன்னர்களோட வந்த ஒரு போர்ல வெற்றி சின்னமா அவங்க எடுத்து வந்துட்டாங்க. பாருங்க, முகலாய மன்னர்கள் அவங்க கிட்ட வாங்கிட்டு வந்தது அந்த அரக்குல உருவில் இருக்க சீல் இருக்கு பாருங்க, இது முகலாய மன்னர்கள். இதுவும் அது மாதிரி ஒரு ஆயுதம் தான். ஒரு பொருளை எடுத்துருக்காங்க. இந்த வாள், ஆமா, கையில வச்சு நம்ம வீசுறது வாள் ஜாது. கட்டியன் கோல்னு சொல்லி பேரு. இது ஜமீன்தார் வெளியில போகும்போது கையில வச்சுக்கக்கூடிய ஒரு கம்பு. இதுல அப்படியே விநாயகர் சில நல்ல வேலைப்பாடுகள்லாம் நிறைய இருக்கு. பீரங்கி குண்டு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பேரல்ல வந்து கரிமருந்தை போட்டுட்டு இந்த பாலை உள்ள போட்டு எதிரி போர் படைகள் மேல வந்து தயார் பண்றது. நெருப்பு வச்சு விட்டாங்கன்னா வெடிச்சு அடிச்சு ஆளை காலி பண்ணிடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா கோட்டை சுவர்களை உடைக்கிறதுக்கு இதை உள்ள பேரல்ல போட்டு தயார் பண்ணாங்கன்னா இது போய் நல்லா ஃபோர்ஸா போய் அடிக்கும்போது அது எவ்வளவு பெரிய சவரா இருந்தாலும் உடைச்சு நம்ம உள்ள பூந்து போறதுக்கு இதை வந்து பயன்படுத்திடுவாங்க. பீரங்கி குண்டு பட்டயம் இருக்கு. இது பாண்டிய மன்னர்கள் கொடுத்த பட்டயம். இதுலதான் எங்களுக்கு வந்து இந்த அலைகளுக்கான மரியாதை, இந்த பாதுகாப்பு பொறுப்பு இதெல்லாம் கொடுத்ததை வந்து செப்பு பட்டயமா எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஓலைச்சுவடிகள்லாம் நிறைய இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல நடந்த பஞ்சாயத்துக்கள் வழக்குகள் வந்து விசாரணை பண்ணி அந்த விசாரணைக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து இதுல எழுதி இப்படி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் ஓலைச்சுவடிகள் இருக்கு. இந்த சுற்று வட்டார கிராமங்கள்ல, ஜமீனுக்கு கட்டுப்பட்ட கிராமங்கள் வழக்குகள் எல்லாமே இங்க வச்சு பேசி இந்த மாதிரி முறையா எழுதி போட்டு நிறைய ஆயிரக்கணக்கில். இது வந்து இந்த கல்லழக தேவஸ்தானம் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம். முத்திரை இது வந்து ரபசம, அதாவது மேனேஜிங் ட்ரஸ்டி கல்லழக தேவஸ்தானம் அப்படின்னு சொல்லி இதுல இருக்கு. அந்த காலத்துல வந்து நம்ம வந்து அதை நிர்வாகம் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக இருக்கு. வரலாற்றை கடந்து நிற்கும் வரலாறாக லட்சோப லட்சம் மக்கள் கலந்து கொள்ளும் சித்திரை திருவிழாவில் வெள்ளியங்குன்றம் பாளையப்பட்டு ஜமீன் பரம்பரையின் தொன்று தொட்ட நிகழ்வும் நம்மை திரும்பி பார்க்க வைக்கிறது. சித்திரை திருவிழா, வரலாற்றை கடந்து நிற்கும் கள்ளழகர், திரும்பி பார்க்கப்படும் வெள்ளியங்குன்றம் பாளையப்பட்டு ஜமீன், சரித்திரச் சுவடுகள்.